ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, நேத்தோட கண்டினியூஷனா சீதாவும் மீனாவும் வராங்க. வந்து மீனா வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ வஞ்சனை வச்சு புத்தி வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை சீதா கூட சேர்த்து வச்சேன். சொல்ல போனா நீங்க தான் அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து அவ்வளவு இடையூறு கொடுத்துட்டு இருந்தீங்க. நாங்க போற வழியில எல்லாம் என் புருஷன் போற இடத்துக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணீங்க, நீங்க தான் பண்ணீங்க. ஆனா அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே பண்ணல, அவர் ஒதுங்கிதான் இருக்கிறாரு. ஆனா நீங்க தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், சீதாக்காக தான் உங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா என் புருஷனுக்கு ஒரு அசிங்கம்னு வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்க இது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அருண் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல. அப்போ மீனா வந்துட்டு, அப்போ சீதா, இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க, என்னங்க நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அடி எடுத்து போறாங்க. உடனே அருண் பின்னாடியே போயிட்டு, சீதா கிட்ட நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சீதா வந்துட்டு, அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அதான் நேர்லயே கேட்டுட்டேன் நீங்க என்ன பண்ணீங்க என்ன சொன்னீங்கன்றது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு, இவ்வளோ ஒரு அசிங்கமான புத்தி எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லும் போது அருணுக்கு அங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ஸ்பீடா போய் வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சீதா வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, இவருக்காக நான் உங்ககிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டேக்கா, என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா சமாதானப்படுத்துறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, இப்ப இங்க நடந்த பிரச்சனையை இதோட விட்டுறணும், திரும்பி வீட்டுல போயிட்டு எங்க அக்கா மாமாக்கு இந்த மாதிரி நடந்ததுலாம் எங்களை வச்சு நீ அருண் கிட்ட சண்டை போடக்கூடாது. அவனுக்கு எவ்வளவுதான் என்ன பிடிக்கலனாலும் ஒரு புருஷனா உன்னை நல்லா பாத்துக்கிறான், உன்னை அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால உன்னை அவன் சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ எங்க பிரச்சனைய இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க பேசக்கூடாது, இங்க நடந்தது இங்கேயே மறந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீதா வந்துட்டு, என் மேல எதுவும் கோவம் இல்லையா மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லுவோம். நீ என்னடா கோவப்பட்ட, நீ உன்னை வந்துட்டு நான் மீனாவோட தங்கச்சியாவே பார்க்கல, என்னோட தங்கச்சியா தான் நான் பாக்குறேன், அதனால நீ என்ன பண்ணாலும் எனக்கு கோவம் வராது. நீ வந்துட்டு நார்மலா இரு, எப்பவுமே வந்துட்டு என்னாலயோ அருணாலயோ வந்துட்டு நீங்க சண்டை போட்டுக்கவே கூடாது, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாரு. உடனே சீதா வந்துட்டு சரி மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படி நார்மலாகி போறாங்க. அப்போ கிறிஷ காமிக்கிறாங்க. கிறிஷ் ஒரு இடத்துல ஸ்கூல்ல உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கான். அப்போ அந்த பசங்களோட அம்மாங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கேக்கு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஒரு 3 பசங்க வந்துட்டு, என்னடா எங்க அம்மா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கிறிஷுக்கு வந்து எதுவுமே பேச தோணாம சைலண்டா இருக்கிறான். ஆனா அந்த பசங்க வந்துட்டு சைலண்டா இல்லாம, உனக்குதான் அம்மாவே இல்லையே நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, லையர் லையர் பொய் சொல்ற அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கிறிஸ்டால அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏய் அப்படின்னு சொல்லி கத்திடுறான். அவங்க போயிட்டு அந்த பசங்க போயிட்டு ஒரு கேங்கே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து, இவன் கிட்ட எங்க அம்மாவே இல்ல பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவனை இது கிண்டல் பண்ணும் போது கிறிஷி கையில இருந்த பென்சிலை வச்சு அந்த பையனோட கையை குத்திடுறான். அந்த பையன் அழுதுகிட்டே ஓடிடுறான். ரிஷி உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான், என்ன இது நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா, சீதாவும் அருணும் வீட்டுல இருக்காங்க. சீதா தனியா உட்காந்துட்டு இருக்கா, அருண் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து அருணோட அம்மா வந்துட்டு, என்னாச்சு சீதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன டல்லா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சீதா வந்துட்டு ஒண்ணும் இல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அருணோட அம்மா வந்துட்டு அருண் கிட்ட, என்னடா ஆச்சு அவளுக்கு, என்ன பிரச்சனை, நான் எத்தனையோ இடத்துல உனக்கு பொண்ணு பார்த்தேன், ஒரு பொண்ணு உனக்கு அமையல, அதுக்கப்புறம் நீயா தேடிக்கிட்ட ஒரு பொண்ணு இது, அதுவும் நல்ல பொண்ணாதான் தேடி கூப்பிட்டு வந்த, கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா சும்மா இருக்க கூடாது, நீ தான் போய் சப்போர்ட்டா நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை பண்றதே அவர்தான்றது அவங்க அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு, ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு சீதா கிட்ட டக்குன்னு அவர் சீதா கால்ல விழுந்துடுறாரு. அதை பார்த்த சீதா வந்துட்டு, என்ன பண்றீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதா, இந்த மன்னிச்சிடு சீதா, நான் இதை வேணும்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. சீதா எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிறாங்க. எனக்கு உன் மேல ரொம்ப அன்பு சீதா, ஆனா உங்க அக்கா உங்க மாமாவும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை, உன்னோட மொத்த அன்பும் எனக்கு மட்டும்தான் வேணும்னு நான் நினைக்கிறேன், அந்த பாசம் எனக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், அதனாலதான் வந்து நான் இப்படி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி காலில் விழுந்தாரு. உடனே சீதா இருந்துட்டு, கால்ல எல்லாம் விழாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நானும் எங்க அக்காவும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருந்தோம், இது வரைக்கும் ஒரு சண்டை கூட போட்டது இல்லை, ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டோம்,
இது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருண் சரி இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்ன நம்பு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணும்போது அருணோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடுது. என்னன்னா, ஏ முத்து இப்ப நீ தப்பிச்சுட்ட. ஆனா உன்னை இந்த குடும்பத்துல இருந்து கண்டிப்பா பிரிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு அருணுக்கு. இது என்னைக்கு மொத்தமா வெட்ட வெளிச்சம் ஆக போகுதுன்றது தெரியல. அடுத்த சீன் பார்க்கும்போது கிறிஷ் பிரின்சிபல் கிட்ட முட்டி போட்டுட்டு இருக்கான். என்னடா பார்த்தா அந்த பசங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த அட்மின் மேனேஜர் இருக்காருல்ல, அவர் கிறிஷ வார்ன் பண்ணி முட்டி போட வச்சுட்டு இருக்காங்க. முட்டி போட வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நீ எப்படி இது போலீஸ் கூட்டு வர போறேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிறிஷ் அவங்க எனக்கு அம்மா இல்ல, பொய் சொல்றேன்னு சொன்னாங்க, அதனால இப்படி பண்ணேன், இதுக்கப்புறம் சொன்னாலும் நான் இது மாதிரிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். நீ இப்பவே இவ்வளவு இதுவா பேசுறியே, இன்னும் பெரியவனா என்ன பண்ணுவ, கண்டிப்பா உன்னை போலீஸ் கூட்டு வந்து உன்னை புடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அவர் உடனே கிறிஷ் போலீஸ் எல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்றான். அப்போ இல்ல நான் போலீஸை கூட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா உள்ள வராங்க. மீனா உள்ள வந்ததும் அந்த மேனேஜர் எழுந்து போறாரு. எழுந்து போய் மீனா கிட்ட பேசுறாங்க. பூ டெய்லி 10 முழம் பூ வேணும் ஸ்கூலுக்கு, இந்த மாதிரி நாங்க டெய்லி பூ ரோஜா மாலை ஒண்ணு போடுவோம், அதுக்கப்புறம் இந்த போட்டோஸ்க்கு எல்லாம் பூ போடுவோம், அதனால டெய்லி பூ வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் சரிங்க சார், அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்டயே பூ ஆர்டரும் கொடுத்துருக்கலாம் போல, அவங்க கிட்ட கொடுத்த நான் முழுசா 2 கிலோ பூ கூட செலவு பண்ணிருக்க மாட்டாங்க, ரொம்ப வேஸ்டா பண்ணிட்டாங்க, அவங்க உங்களுக்கு எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீன் ஆமா சார் அவங்க அதுக்காக தான் பண்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லையா சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே மேடம், இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்டயே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுக்குறாங்க. பூ கொடுக்குற சரின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போறாங்க. அப்ப மேனேஜர் அந்த ஒரு உட்காந்துட்டு இருந்த ஒரு அட்மின் கிட்ட பேசுறது, என்ன சார் போலீஸ் எல்லாம் சொல்றீங்க, அவன் பயந்துட்டான்ல சார், என்ன போலீஸ்ன்னு சொன்னா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவாங்களா, மிரட்டுறதுதான்யா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணதான் பசங்க அமைதியா இருப்பாங்க, இல்லைன்னா இது இன்னும் பெருசாயிடும், பென்சில் வச்சிருந்த கையில ஒரு காம்பஸை வச்சு குடுத்திருந்தா அந்த பையனோட அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மேனேஜர் கிருஷி கிட்ட போயிட்டு நீ இப்போ கிளாஸுக்கு போ, சாயந்தரம் போலீஸ் வருவாங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வேணாம் சார் வேணாம், சரி இப்போ கிளாஸுக்கு போன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கிறிஷ் படிக்கட்டுல இறங்கி வரும்போது மீனாவும் வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஆனா மீனாவும் கிறிஷும் 2 பேரும் நேருக்கு நேரா சந்திச்சுக்கல. அப்புறம் கிறிஷ் தனியா ஒரு இடத்துல உட்காந்து திரும்பி அதே மாதிரி அந்த பென்சிலை வச்சு வரைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதோட முடியுது. நாளைக்கு ப்ரோமோல பார்த்தாக்கா எல்லா கார் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பாடியை மறைச்சு வச்சிருக்காங்க கார்ல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து கார் வருது. முத்துவோட கார்ல கிறிஷோட பாடி இருக்கு. ஒருவேளை கிறிஷ் இறந்துட்டானா இல்ல என்ன கதை அப்படின்றத நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.